ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளவுஸ் ஃப்ரண்ட் ரவுண்டு நெக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டருமே நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாட்டி சட்டையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கும் தையலுக்குமே நம்ம 1.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணுவோம். அது உங்களுக்கு டாட் பிடிக்க பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆனால் 1.5 இன்ச்சு உங்களுக்கு போதுமானது. நார்மல் ப்ளவுஸில் பேக்கில் வந்து நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு தாங்க மார்க் பண்ணுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் 2 டாட்மே பிடிப்போம். இந்த 1.5 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி பாட்டி சட்டையிலுமே நீங்கள் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லை நீங்கள் டாட் வந்து பெரிய டாட்டாக பிடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையலுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்க. நம்ம கிளாத்தை 2ஆ மடிச்சு போட்டுட்டோம். இப்போ கரெக்ட் அளவு இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5 இன்ச்சு இருக்குங்க. ஆனால் மேலே வந்து உங்களுக்கு இந்த அளவு இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். 1.5 இன்ச்சு தாங்க வரும். அதனால் உங்களுக்கு சைடில் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாகவே இருக்குங்க. நீங்கள் இப்படியே கூட நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு இடுப்பு பகுதி நல்லா ஒடுக்கமாக வரணும் அப்படின்னா நான் கட் பண்ணுற மாதிரி கரெக்டாக 1.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க. அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுத்து சுற்றளவு, ஷோல்டர், அக்குள் பகுதி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதோட உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ வேணுமோ 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிளாத் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ பேக் நெக் இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு வந்து 1 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் அளவை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க. கஸ்டமர் வந்து பேக் நெக்கு வந்து 1 இன்ச்சு இறக்கி தச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரியே ப்ளவுஸோட உயரம் வந்து 1 இன்ச்சு கீழே இறக்கமாக தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஐகான் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. பாட்டி சட்டையில டாட் பிடிக்க அந்த 1.5 இன்ச்சு உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த 2ஆவதா போடுற லைனை நீங்க போடாம விட்டுட்டு உங்களுக்கு கிளாத் எவ்வளோ இருக்கோ நீங்க அப்படியே நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பாட்டி சட்டையில ஃப்ரண்டும் பேக்கும் வந்து ஒரே அளவு தான் கட் பண்ணுவீங்க. பேக் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் முன்பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுப்போம். அதனால உங்களுக்கு 1.5 இன்ச்சு பத்தலை அப்படின்னா நீங்க இந்த 2ஆவது லைன் போடாம விட்டுட்டு உங்களுக்கு கிளாத் எவ்வளோ இருக்கோ நீங்க அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அக்குள் பகுதியிலையும் பேக் நெக்லையும் நம்ம ரவுண்டு வரைஞ்சிக்கலாங்க. அக்குள் பகுதியில் 1.25 இன்ச் இல்லை அப்படின்னா 1.5 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ரவுண்டு போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி பேக் நெக்லையும் நீங்க 3/4 இன்ச் 1 இன்ச் வரைக்குமே நீங்க மார்க் பண்ணிட்டு அந்த ரவுண்டு வந்து நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸ் வந்து நம்ம ரவுண்டு நெக் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரவுண்டு நெக் வந்து உங்களுக்கு அழகா யூ ஷேப்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து ரவுண்டு நெக் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க.
முன் பக்கத்துல முன் கழுத்து வந்து நம்ம கட் பண்ண போறோங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா கிளாத் வந்து 2 கிளாத் வர மாதிரி நீங்க மடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணிட்டு இருக்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா நேர் கட்டிங் பிளவுஸ், அதனால நேர் வாக்குல வர மாதிரி கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பேக் பீஸை வந்து நீங்க அந்த கிளாத் மேல போடணுங்க. போட்டுட்டு கொக்கி பீஸ் வர இடத்துல உங்களுக்கு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கு தள்ளி கொஞ்சம் பேக் பீஸை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த அளவு கேப் இருந்தாலே போதும். இந்த மாதிரி கிளாத்தை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அக்குள் பகுதியை நம்ம அதே ஷேப்ல வரைஞ்சி விட்டுறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடும் அதே அளவுல நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து கட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வரைஞ்சி விட்டுறலாம், லைன் போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸை வந்து நம்ம எடுத்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா கிராஸாக போடக்கூடாது, நீங்கள் நேராக தான் போடணும். அந்த சைடில் போடுற லைன் வந்து நேராக போடணும். போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ முன் கழுத்து வந்து நம்ம அளவு சட்டையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 5.5 இன்ச்சு வருதுங்க. நம்ம முன் கழுத்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு வருது. அந்த 5.5 இன்ச்சை நம்ம பேக் பீஸை எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு சட்டையில் எந்த அளவு இருக்கோ அதே அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடலாங்க. பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரவுண்ட் வந்து வரையணுங்க. நம்ம ரவுண்டு நெக்கு தான் வரைய போகிறோம். நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கையில் போட தெரியும் அப்படின்னா நீங்கள் கையில் கூட போட்டுக்கலாம். இது முன் கழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 3/4 இன்ச் 6 இன்ச் வரைக்குமே நம்ம மார்க் பண்ணி நம்ம வளைவு போட்டுக்கலாங்க. இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணியே ரவுண்டு போட்டுக்கோங்க. முன்கழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஃப்ரண்டில் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. முன்கழுத்து முதல்ல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணுங்க. அவசரப்பட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணையில் கிளாத் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்கழுத்து வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க. ப்ளவுஸில் நம்ம பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்குமே கட் பண்ணி எடுத்துட்டோங்க. ஃப்ரண்டில் நெக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்னு. நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த தப்புமே வராது. அழகாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.